ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். பல சூழ்நிலைகள்ல நிறைய குடும்பங்கள்ல சொத்துக்களை பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகளும் நிறைய போராட்டங்களும் நிறைய சமாதானம் அற்ற சூழ்நிலைகளும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நிமித்தமா சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல, சமாதானம் இல்லாம போகுது. வேத வசனம் ஒரு காரியத்தை இப்படியாய் சொல்லுகிறது. பின்னும் அவர் சொன்னதாவது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தனக்கு சேர வேண்டிய தன் பங்கை தன்னுடைய தகப்பன் கிட்ட அவன் வாங்கி பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கைய அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு அநித்தியமான இந்த உலக சந்தோஷத்திற்காக தன் தகப்பன் கிட்ட அவனுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை, அவனுக்கு சேர வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டிய அவன் வாங்கிட்டு போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான். நம்மளும் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய தகப்பன் தாயுடைய காலத்திற்கு முன்பதாகவே எனக்கு உள்ளது எனக்கு வேணும், எனக்கு உரிமையா இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்லி அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தி அவர்களுடைய மனதை காயப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி நாம பிரித்து கொண்டு போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ தீர்க்காயுசா இருக்கணும் அப்படின்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நம்முடைய தகப்பனும் தாயும் தன்னுடைய விளைக்கிரயத்தை கொடுத்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து அவர்கள் எதிர்கால சந்ததிகளாகிய உங்களுக்கு எனக்கும் சம்பாதித்து வைத்தது. அதை அவர்களே பங்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் வச்சிருப்பாங்க. சோ நாம சொத்துக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து விடக்கூடாது. இதை பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை விரும்புகிறார், குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதை விரும்புகிறார், குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை விரும்புகிறார். இந்த சொத்துக்களும் இந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த எல்லா காரியமும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தை தேடுங்க. உங்களுக்கு எந்த டைம்ல எது கிடைக்கணுமோ அதை கரெக்டா ஏசப்பா உங்க கையில தருவாங்க. உங்க வீடுகளுக்குள்ள சமாதானக்கேது வருகிற விதமா எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க ஈடுபடாதீங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டியதை நியாயமானபடி அவர் கொண்டு தருவார். உங்க கையில அதை கொண்டு சேர்ப்பார். ஆமென். God bless you.